Discovering the past. கடந்த காலத்தை கண்டறிதல். What is history? In its broadest sense, history is the story of people, the study of our past. Some historians look at important events, such as wars, revolutions and governments, while others are interested in ordinary people's lives. Henry Ford, the American car manufacturer, once said, "History is bunk," but most people would disagree. Our lives today are shaped by decisions and actions made decades, centuries or even thousands of years ago. By understanding the past, we may be able to gain a more balanced view of the present. கடந்த காலத்தை கண்டறிதல். வரலாறு என்றால் என்ன? அதன் பரந்த அர்த்தத்தில், வரலாறு என்பது மக்களின் கதை, நமது கடந்த காலத்தை பற்றிய ஆய்வு. சில வரலாற்றாசிரியர்கள் போர்கள், புரட்சிகள் மற்றும் அரசாங்கங்கள் போன்ற முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கிறார்கள், மற்றவர்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கையில் ஆர்வமாக உள்ளனர். ஹென்றி ஃபோர்டு, அமெரிக்க கார் உற்பத்தியாளர், ஒருமுறை வரலாறு பங்க் என்று கூறினார். இதற்கான அர்த்தம் என்னவென்றால் தேவையற்ற குவியல்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை ஏற்கவில்லை. இன்று நம் வாழ்க்கை பல தசாப்தங்கள், நூற்றாண்டுகள் அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட முடிவுகளாலும் செயல்களாலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தை புரிந்துகொள்வதன் மூலம் நிகழ்காலத்தை பற்றிய ஒரு சமநிலையான பார்வையை நாம் பெற முடியும். The basic aims of history are to record and explain our past. Historians study a range of written and oral spoke evidence. Combined with archaeology, the study of things people have left behind them, such as buildings and objects, historians interpret the facts to build up a picture of the past. The first people to study history seriously were the ancient Greeks. In the 5th century BC, the Greek historian Herodotus, known as the father of history, set out to write a true and systematic record of the wars between the Greeks and the Persians. He hoped to preserve the memory of past events and show how two peoples came into conflict with one another. வரலாற்றின் அடிப்படை நோக்கங்கள் நமது கடந்த காலத்தை பதிவு செய்து விளக்குவது. வரலாற்றாசிரியர்கள் எழுதப்பட்ட மற்றும் வாய்மொழி ஆதாரம் பேசினர். தொல்லியல், கட்டிடங்கள் மற்றும் பொருள்கள் போன்ற மக்கள் விட்டுச்சென்ற விஷயங்களை பற்றிய ஆய்வு இணைந்து, வரலாற்றாசிரியர்கள் கடந்த காலத்தின் படத்தை உருவாக்க உண்மைகளை விளக்குகிறார்கள். வரலாற்றை தீவிரமாக படித்த முதல் மனிதர்கள் பண்டைய கிரேக்கர்கள். கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க வரலாற்றாசிரியர் ஹெரோடோடஸ், வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், கிரேக்கர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் இடையிலான போர்களின் உண்மையான மற்றும் முறையான கால பதிவை எழுத தொடங்கினார். கடந்த கால நிகழ்வுகளின் நினைவை பாதுகாக்கவும், இரண்டு மக்கள் எவ்வாறு தோன்றினர் என்பதை காட்டவும் அவர் நம்பினார். ஒருவருக்கொருவர் மோதலில். The scientific study of archaeology only began in the 18th century. Archaeologists today investigate even the tiniest fragments left behind by our ancestors to help create a more complete picture of the past. தொல்லியல் பற்றிய அறிவியல் ஆய்வு 18ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்கியது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்று நம் முன்னோர்கள் விட்டுச்சென்ற மிகச்சிறிய துண்டுகளை கூட ஆராய்ந்து கடந்த காலத்தின் முழுமையான படத்தை உருவாக்க உதவுகிறார்கள். Interpreting the evidence is the most fascinating part of a historian's or archaeologist's job. Historians, however, must always be aware of bias or prejudice in the things that they read or write. Bias means being influenced by a particular point of view, while prejudice means judging before you have all the facts. Historians themselves are influenced by the times they live in. Modern historians try to avoid applying the values and beliefs of the present to their interpretations of the past. ஆதாரங்களை விளக்குவது ஒரு வரலாற்றாசிரியர் அல்லது தொல்பொருள் ஆய்வாளரின் வேலையின் மிகவும் கவர்ச்சிகரமான பகுதியாகும். இருப்பினும், வரலாற்றாசிரியர்கள் தாங்கள் படிக்கும் அல்லது எழுதும் விஷயங்களில் சார்பு அல்லது தப்பெண்ணத்தை எப்போதும் அறிந்திருக்க வேண்டும். சார்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தால் செல்வாக்கு செலுத்தப்படுவதை குறிக்கிறது. அதே சமயம் பாரபட்சம் என்றால் அனைத்து உண்மைகளையும் பெறுவதற்கு முன் தீர்ப்பது. வரலாற்றாசிரியர்கள் தாங்கள் வாழும் காலத்தால் பாதிக்கப்படுகின்றனர். நவீன வரலாற்றாசிரியர்கள் நிகழ்காலத்தின் மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை கடந்த கால விளக்கங்களுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க முயற்சிக்கின்றனர். History is not just concerned with the distant past.
It is the story of our lives. What is news today will be history tomorrow. Change can be sudden and dramatic, and long-held ideas may be overturned. வரலாறு என்பது தொலைதூர கடந்த காலத்தை மட்டும் பற்றியது அல்ல. இது நம் வாழ்வின் கதை. இன்று செய்தியாக இருப்பது நாளை வரலாறாகும். மாற்றம் திடீர் மற்றும் வியத்தகு முறையில் இருக்கலாம், மேலும் நீண்டகால யோசனைகள் தலைகீழாக மாறலாம்.